ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். OnePlus கிட்ட இருந்து அடுத்த இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக 15,000 செக்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அடுத்து OnePlus கிட்ட இருந்து இந்தியன் மார்க்கெட்டில் OnePlus Nord 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இப்போ வந்திருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இனிஷியலாக வந்திருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோனை நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் OnePlus எப்போ இந்த நாட் சீரிஸை மார்க்கெட்டில் கொண்டு வர ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து தான் OnePlus உடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனாலும் OnePlus நாட் சீரிஸ்க்குனே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலே நம்ம ஒரு 40,000 செக்மெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த நாட் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் 30,000 கம்மியான செக்மெண்ட்லையும் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். பட்ஜெட் செக்மெண்ட்டில் OnePlus கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் இந்த OnePlus நாட் சீரிஸ் தான் அவங்கள கொண்டு போய் சேர்த்தது. அந்த வகையில் OnePlus நாட் சீரிஸ்க்குனும் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அதுலேயும் OnePlus Nord ஃபர்ஸ்ட் வந்த அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். பட் அதுக்கப்புறம் வந்த நாட் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக போகலை. இன்ஃபேக்ட் நிறைய காம்படிட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் OnePlusம் சில விஷயங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்கல அப்படின்றதுனால OnePlus உடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சுது. பட் நெக்ஸ்ட் OnePlus கிட்ட இருந்து வரப்போகிற இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோன் OnePlusக்கு ஒரு பிரேக் த்ரூவான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்ற சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் போன் பூர்த்தி செய்யுமா செய்யாதா அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய சில லீக்ஸ் இந்த ஸ்மார்ட் போனை பத்தி என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத கண்டினியூவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் போல கண்டிப்பா இங்கே AMOLED டிஸ்பிளேவோட தான் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடி OnePlus Nord சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும். பட் ஆனா இந்த OnePlus Nord 3ல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை அப்கிரேட் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த வகையில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட OnePlus இந்த Nord சீரிஸை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய OnePlus ஃபேன்ஸ் எப்படா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இங்கே கொடுத்தாங்கன்னா இது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது போக மற்றபடி டிஸ்பிளேல எப்பவும் போல கார்னிங் கோரில்லா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் இருக்கும். HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பவும் போல இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் போன்லையும் இருக்கும். அண்ட் இந்த மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த OnePlus Nord 3 வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ ஒரு டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், எந்த ஒரு குறையும் இல்லை. அதே சமயம் மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் இதுதான் இந்த மொபைலுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த Nord சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ல இந்த பர்ஃபார்மன்ஸில் தான் ஒரு சில குறைகள்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே Snapdragon சிப் யூஸ் பண்ணக்கூடிய OnePlus எதுக்காக MediaTek சிப் பார்க்க போகிறாங்க, MediaTek சிப் இல்லாமல் அகைன் Snapdragon சிப்போட கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய OnePlus யூசர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த OnePlus Nord 3 Snapdragonோட வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளும் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோன் MediaTek உடைய Dimensity 8100 அப்படின்ற இந்த சிப்போட வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அகைன் MediaTekோட தான் வரப்போறாங்க. பட் இந்த MediaTek Dimensity 8100 அப்படின்றதும் MediaTek சீரிஸ்ல ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் தான். அண்ட் அது போக இதில் LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருந்தாலும் OnePlus கிட்ட இருந்து Snapdragon சிப்போட ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இது மேபி ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஃபீச்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இது வந்து கன்ஃபார்ம்டான ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் தான். அந்த வகையில் வரும்போது பார்ப்போம் OnePlus MediaTekோட வர போறாங்களா இல்லை இதை மாற்றி சடனாக Snapdragonோட கொண்டு வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி Dimensity 8100 இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அடுத்து இந்த மொபைலுக்கான கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, OIS ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கும். அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்க போகுது. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது எப்பவுமே Nord சீரிஸ்ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது போக இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 12க்கான அப்டேட்டட் OS, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. மொபைலுக்கான பிரைசிங் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல Dimensity 8000
100 அப்படின்ற ஒரு சிப் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இந்த சிப்போட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே above 30K செக்மெண்ட்டுக்காக தான் வரும். பட் ஒன் பிளஸ் நாட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தாலே இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சீரிஸுமே அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் தான் வந்திருக்குது. பட் ஆனால் இந்த வாட்டி இந்த ஒன் பிளஸ் நாட் 3 above 30K செக்மெண்ட்டுக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 32,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸும் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் தான். அந்த வகையில் இந்த லீக்ஸ் தான் அஃபிஷியலாக மாறப்போகுதா இல்லை இந்த லீக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காகவே ஒன் பிளஸ் நாட் 3 ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லீக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனோட 32,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஒன் பிளஸ் நாட் 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த ஒன் பிளஸ் நாட் 3 பற்றி வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாத்தையும் கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.